அடர்ந்த காடாக இருந்த இடம் எப்படி தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகரமாக மாறியது? முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவினை அனுப்புங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள கடந்து போகலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூரின் பழமையான பெயர் என்ன? அந்த ஊர் எப்படி உருவானது? அதன் பின்னணியில் உள்ள சிலிர்க்க வைக்கும் வரலாறு என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். செண்பகராண்யம் முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரை பழைய பெயர்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. செண்பக மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இதன் பெயர் செண்பகராண்யம். பெருமாள் வாரக அவதாரம் எடுத்து இளைப்பாறிய இடம் என்பதால் வாரக சேஸ்திரம் என்று தென்புதுவே, வடவேசபுரம் என 2 அழகிய பழைய பெயர்களும் இந்த இடத்திற்கு உண்டு. ஊர் உருவான கதை. யார் இந்த வில்லி? முன்னொரு காலத்தில் மல்லி என்ற அரசி இந்த பகுதியை ஆண்டு வந்தாள். அவளுக்கு வில்லி, கண்டன் என்று 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் வேட்டைக்காரர்கள். ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக கண்டனை ஒரு புலி கொன்று விட்டது. தம்பி இறந்தது தெரியாமல் அவனை தேடி அலைந்த வில்லி சோர்வடைந்து ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டான். அப்போது அவனது கனவில் தோன்றிய பெருமாள் தம்பிக்கு நடந்த துயரத்தை கூறி, நான் இங்கே வடபத்தாச்சரியாக இருக்கிறேன், காட்டை அழித்து இங்கு ஒரு புதிய ஊரை உருவாக்கு என்று கட்டளையிட்டார். பெருமாளின் ஆணைப்படி வில்லி உருவாக்கிய அந்த புதிய ஊர்தான் வில்லிபுத்தூர். பின்னர் சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் அவதரித்ததால் திருமாலின் பெயரான ஸ்ரீயை சேர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று மகுடம் சூட்டினார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரின் பிரமிப்பூட்டும் சிறப்புகள். தமிழ்நாட்டின் அடையாளம். பெரிய ஆழ்வார்கள் கட்டிய 192 அடி உயரமும் 11 நிலைகளும் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் தான் இது நம் தமிழ்நாடு அரசின் அதிகபூர்வமான முத்திரை. இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு மாபெரும் சான்று. ஆண்டாள் அவதரித்த மண். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று உலகெங்கும் ஒலிக்கும் திருப்பாவை பிறந்த புண்ணிய பூமி இதுதான். தனக்காக தொடுத்த மாலையை தானே சூடி அழகு பார்த்த ஆண்டாளின் காதல் மற்றும் பக்தியின் சங்கமம் இது. உலக புகழ் பெற்ற பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே நாவில் எச்சு ஊற வைக்கும் பால்கோவா தான் நினைவுக்குள் வரும். உள்ளூர் பசும்பால் மற்றும் பாரம்பரிய முறையில், அதாவது விறகு அடுப்பில் காய்ச்சப்படும் இந்த பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடே வழங்கப்பட்டுள்ளது. ஆடிப்பூரா தேரோட்டம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தேர்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேரும் ஒன்று. ஆடிப்புறத்தில் இந்த தேர் அசைந்து வரும் அழகை காண கண்கோடி வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது வெறும் ஊர் அல்ல, அது தமிழர்களின் பக்தி, கலை, வரலாறு மற்றும் சுவை கலந்த ஒரு அற்புதமான உணர்வு. அல்லது அங்கு அசல் பால்கோவாவை சுவைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த நெகிழ்ச்சியான வரலாற்றை ஷேர் செய்து நம்ம ஊரின் பெருமையை உலகிற்கு சொல்வோம்.